ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா மினி பைட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃப்ரைட் ரைஸ் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போது ஒரு 3 பேருக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 300 கிராம் பாஸ்மதி அரிசி, 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 4 பல்லு பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1 கேரட், மீடியம் சைஸ் குடைமிளகாயில் பாதி, பீன்ஸ், முட்டைக்கோஸ், வெங்காயத்தாள், 1/2 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. இதெல்லாம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சு ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். அப்போ தான் சாதம் நல்லா உதிரியாக தனித்தனியாக இருக்கும். இந்த ஆயிலும் உப்பும் சேர்க்கும் போது சாதம் நல்லா உதிரியாக தனித்தனியாக இருக்கும். இப்போது இந்த நல்லா கொதித்த உடனே நான் 1/2 hour பிஃபோராக ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த அரிசியை இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரிசி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ஒரு 90% அளவுக்கு சாதம் வெந்தாலே போதும். ரொம்ப ஃபுல்லாக வெந்துட்டால் சாதம் உடஞ்சி போயிடும் கலரும் போது. அதனால் ஒரு 90% அளவுக்கு வெந்துட்டால் போதும். இப்போ நல்லா இதை வேகட்டோன்னு எடுத்து தனியாக ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம வச்சுட்டு வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் கொஞ்சம் நல்லா லைட்டாக வதக்கி விட்டுருங்க. 4 பல்லு பூண்டு நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 4 பல்லு பூண்டு போட்டுக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பெருசாகவே அரிஞ்சு வச்சுருக்கேன். கொஞ்சம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது ரொம்ப பொடியாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும். இப்போ குடைமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது பீன்ஸ் 1/2 கப் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது கேரட், முட்டைக்கோஸ், இந்த காய்கறியெல்லாம் ஆட் பண்ண பிறகு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வதக்கும் போதே வெந்துடும். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு ஏற்கனவே சாதத்தில் வேறு போட்டுக்கிறதுனால இதில் தேவையான அளவு மட்டும் போடுங்க. இப்போது நல்லா கலரி விட்டுருங்க. ½ டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் ஏற்கனவே ஆற வச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா இப்போ உதிரியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. நல்லா ஆற வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை இப்போது இதில் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அது வரைக்கும் ரொம்ப கலரி விடக்கூடாது. இப்போது வெங்காயத்தாள் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் ஆட் பண்ணிடுறேன். லைட்டாக கலரி விட்டுக்கோங்க, நிறைய கலரி விடாதீங்க. இப்போ கொத்தமல்லி தழை பாதி போட போகிறேன். பாதி ஃபைனலாக சாதத்து மேலே போடுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நல்லா நம்ம குலுக்கி விட்டுடணும். அப்போ சாதம் உடையாது. நல்லா குலுக்கி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நல்லா ஒரு 1 மினிட் இதை நீங்கள் லைட்டாக கலரி விட்டுட்டீங்கன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.